இந்த ஒர்க் விசா ஸ்டூடெண்ட் விசா தொடர்பாகத்தான் அவர்கள் மிகுந்த இறுக்கமான ஒரு நடைமுறையை இப்பொழுது பின்பற்றப் போகிறார்கள். நாங்கள் ஏதோ ஒரு வகையில் கனடாவுக்குள் வந்தால் சரி என்று நினைத்து ஒரு சில பேர் வருகை தந்திருக்கிறீர்கள். இது அரசாங்கத்தை ஏமாற்றிய ஒரு செயற்பாடாக கருதப்பட போகிறது. அப்படியானவர்கள் தண்டிக்கப்பட்டு உடனடியாக எந்த விதமான மன்னிப்பும் அவர்களுக்கு வழங்கப்படாது. அவர்கள் நாடு கடத்தப்பட இருக்கிறார்கள். அகதி அந்தஸ்து கோரியவர்கள் தவிர்ந்த அனைவருக்குமே இது பிரச்சனையாக போகிறது. வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு இனிய காணொளியில் உங்களை சந்திப்பதையிட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொளிக்குள் வரலாம் என நினைக்கின்றேன். சரி உறவுகளே, இன்றைய தினம் நாங்கள் உங்களோடு பேச இருக்கின்ற விடயம் கனடாவிலுள்ள கனடாவின் இமிகிரேஷன் மினிஸ்டர் தெரிவித்திருக்கின்ற ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். யாராவது இப்போத்தான் முதல் முறையாக எனது காணொளிக்கு வாரீங்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ. அப்போ தான் நாங்கள் போடுகின்ற காணொளிகள் உங்களை வந்து சேரும். உலகம் இப்பொழுது வேறு பக்கமாக மாறியிருக்கிறது. உலகம் இன்னொரு பரிமாணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கால ஓட்டத்தில் புலம்பெயர்ந்த தேசங்களிலிருந்து பலர் புலம்பெயர தொடங்கி பல்வேறுபட்ட நாடுகளில் இப்பொழுது அடைக்கலம் புகுந்திருக்கிறார்கள். இந்த அடைக்கலம் புகுந்து இருக்கின்றவற்றில் சிலர் சட்ட ரீதியாக வந்திருப்பீர்கள், சிலர் சட்ட ரீதியற்ற முறையிலே இங்கே வருகை தந்திருப்பீர்கள். சட்ட ரீதியாக வந்தவர்களுக்கு பிரச்சனைகள் வருவது குறைவாகத்தான் இருக்கும். இந்த பிரச்சனை யாருக்கு இப்பொழுது வந்திருக்கின்றது என்றால், சட்ட ரீதியற்ற முறையிலே புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு வந்திருப்பவர்களுக்கு இப்பொழுது ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. என்ன பிரச்சனை என்றால், இந்த இமிகிரேஷன் மினிஸ்டர் தெரிவித்திருக்கின்ற ஒரு சில கருத்துக்களை தான் உங்களோடு நான் இப்பொழுது பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இமிகிரேஷன் மினிஸ்டர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களில் முக்கியமானவை இந்த ஒர்க் விசா ஸ்டூடெண்ட் விசா தொடர்பாகத்தான் அவர்கள் மிகுந்த இறுக்கமான ஒரு நடைமுறையை இப்பொழுது பின்பற்றப் போகிறார்கள். ஒர்க் விசா ஸ்டூடெண்ட் விசா என்று வருகின்ற வேளையில் இப்பொழுது பலர் இங்கே ஒர்க் பெர்மிட் எடுத்து வந்து இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் விசாவுக்கு அப்ளிகேஷன் கொடுத்து நீங்கள் இங்கே வந்து இப்பொழுது படித்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லது சிலர் நாங்கள் ஸ்டூடெண்ட் விசா மூலம் அப்ளிகேஷனை கொடுத்து கனடாவுக்குள் வந்தால் சரி என்ற நிலைப்பாட்டில் பலர் இங்கே வந்திருக்கிறீர்கள். அவர்களுக்கு தான் இப்பொழுது பிரச்சனையாக இருக்கிறது. எத்தனையோ லட்சக்கணக்கான பணங்களை அவர்கள் கொடுத்து தான் இப்பொழுது இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். நாங்கள் ஏதோ ஒரு வகையில் கனடாவுக்குள் வந்தால் சரி என்று நினைத்து ஒரு சில பேர் வருகை தந்திருக்கிறீர்கள். அப்படித்தான் ஒர்க் விசாவுக்கும் வந்திருக்கிறீர்கள். கனடாவுக்குள் வந்தால் நாங்கள் அவற்றை 2 வருடங்கள் சென்றால் நாங்கள் அதை பிஆராக மாற்றிக்கொள்ளலாம் என்ற ஒரு செயற்பாட்டில் பலர் வந்திருக்கிறீர்கள். அப்படித்தான் நடைமுறை இருந்தது. அதாவது சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒருவர் ஸ்டூடெண்ட் விசாவிலோ அல்லது ஒர்க் பெர்மிட்டிலோ வந்து 2.5 வருடங்களோ 2 வருடங்கள் இங்கே படித்த பிற்பாடு நீங்கள் பெர்மனன்ட் ரெசிடென்ட்டுக்கு நீங்கள் அப்ளிகேஷனை கொடுக்கின்ற வேளையில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு உங்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ட் வழங்கப்பட்டு வந்தது சாதாரணமாக கனடாவிலே நடைபெற்று வந்த ஒரு விடயமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அவற்றிலே தான் ஒரு பிழை நடந்திருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு பலர் பிஸ்னஸ் செய்திருக்கிறார்கள். இதை வைத்துக்கொண்டு பலர் பணம் சம்பாதித்திருக்கிறார்கள். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணங்களை சம்பாதித்திருக்கிறார்கள். அவர்கள் மீது தான் இந்த நடவடிக்கை இப்பொழுது எடுக்கப்பட்டு இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், இப்பொழுது கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் ஸ்டூடெண்ட் விசா ஒர்க் விசாவிலே வந்து கனடாவிலே இருப்பவர்கள், கனடாவிலே வந்து தங்கி இருப்பவர்கள், கனடாவிலே வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், கனடாவிலே படித்து கொண்டிருப்பவர்கள் மூலம்தான் இப்பொழுது இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. என்ன மாதிரியான பிரச்சனை என்று சொன்னால், இவர்கள் 2 வருடங்கள் அல்லது 2.5 வருடங்கள் இப்பொழுது நிறைய பேருக்கு முடிந்து கொண்டு வருகிறது. இப்போ முடிந்து கொண்டு வருகின்ற வேளையில் இவர்களது அந்த ஒர்க் விசாவோ ஸ்டூடெண்ட் விசாவோ புதுப்பிக்கப்பட மாட்டாது. இவர்கள் திரும்பவும் தங்களது நாட்டுக்கு தான் செல்ல வேண்டும். இவர்கள் வந்தது படிப்பதற்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இங்கே வேலை செய்வதற்கும். எனவே உங்களது கோர்ஸ் முடிந்தால் நீங்கள் திரும்பவும் நாட்டுக்கு செல்ல வேண்டும். உங்களது வேலை காலம் முடிந்தால் நீங்கள் திரும்பவும் நாட்டுக்கு செல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் வைத்திருக்கின்ற ஒரு கோரிக்கை வேறு விதமாக இருக்கிறது. நாங்கள் கோடிக்கணக்கிலே பணத்தை கொடுத்திருக்கிறோம், லட்சக்கணக்கிலே பணத்தை கொடுத்திருக்கிறோம். எனவே நாங்கள் எப்படி திரும்பி சென்று அதனை மீளப்பெறுவது? இதற்கும் கனடிய அரசாங்கத்துக்கும் பொறுப்பில்லை. அது நீங்கள் விட்ட ஒரு முட்டாள்தனமான செயற்பாடு. நீங்கள் கோடிக்கணக்கில் பணத்தை செலவழித்ததற்கும் நீங்கள் கோடிக்கணக்கில் பணத்தை வாரி கொடுத்ததற்கும் கனடிய அரசாங்கம் பொறுப்பாக முடியாது. இதை பலர் புரிந்து கொள்ள வேண்டும். அதே வேளையில் இப்பொழுது இன்னும் ஒரு
நடைமுறை வந்திருக்கிறது. அதாவது இமிகிரேஷன் மினிஸ்டர் அறிவித்திருக்கிறார். அதாவது இந்த நாட்டிலே வந்து ஸ்டூடெண்ட் விசாவிலும் ஒர்க் விசாவிலும் இப்பொழுது வேலை செய்து கொண்டிருப்பவர், நீங்கள் வந்து 6 மாதமாக இருக்கலாம், 1 வருடமாக இருக்கலாம், அல்லது 1.5 வருடங்களாக இருக்கலாம். அப்படியாக இந்த நாட்டிலே ஸ்டூடெண்ட் விசாவிலும் ஒர்க் விசாவிலும் வேலை செய்து கொண்டிருக்கின்ற உங்களது விண்ணப்பங்கள் யாவும் மீள் பரிசீலனை செய்யப்பட போகிறது. மீள் பரிசீலனை என்பதன் நோக்கம், நீங்கள் வருகின்ற வேளையில் சொல்லியிருப்பீர்கள், எங்களிடம் இவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது, இவ்வளவு வருமானங்கள் இருக்கிறது, இவ்வளவு தொழிலங்களிடம் இருக்கிறது, இவற்றையெல்லாம் விட்டுத்தான் நாங்கள் இங்கே வருகிறோம் என்று சொல்லியிருப்பீர்கள். இப்பொழுது அவை யாவும் மீள் பரிசீலனை செய்யப்பட போகிறது. அதைவிட ஃபேக் காலேஜ் நிறைய இங்கே உருவாகி இருக்கிறது. 10க்கு 10 ரூமை வைத்துக்கொண்டு அதை ஒரு பெரிய பாடசாலையாகவோ அல்லது ஒரு பெரிய கல்லூரியாகவோ பெரிய காலேஜாகவோ காட்டி அதற்கு பலர் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். அங்கே படிப்பும் இல்லை, எதுவுமே நடைபெறவில்லை. இது அரசாங்கத்தை ஏமாற்றிய ஒரு செயற்பாடாக கருதப்பட போகிறது. அப்படியானவர்கள் தண்டிக்கப்பட்டு உடனடியாக எந்த விதமான மன்னிப்பும் அவர்களுக்கு வழங்கப்படாது. அவர்கள் நாடு கடத்தப்பட இருக்கிறார்கள். அதே வேளையில் நீங்கள் கொடுத்திருக்கின்ற அந்த தரவுகள், அதாவது நீங்கள் இங்கே வருகை தருவதற்கு உங்கள் நாட்டிலே நீங்கள் கொடுத்திருக்கின்ற தரவுகள், உங்களை ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக காட்டியிருப்பீர்கள், உங்களிடம் பல சொத்துக்கள் இருப்பதாக காட்டியிருப்பீர்கள், உங்கள் பேங்கிலே நிறைய பணம் இருப்பதாக காட்டியிருப்பீர்கள். அவை எல்லாம் மீள் பரிசீலனை செய்யப்பட போகிறது. மீள் பரிசீலனை என்றால் சாதாரண மீள் பரிசீலனை அல்ல. நீங்கள் இந்தியாவிலிருந்து வந்திருந்தாலோ அல்லது இலங்கையிலிருந்து வந்திருந்தாலோ அல்லது மலேசியாவிலிருந்து வந்திருந்தாலோ சிங்கப்பூரிலிருந்து வந்திருந்தாலோ, இப்படி எந்தெந்த நாடுகளில் இருந்து நீங்கள் இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறீர்களோ அந்தந்த நாட்டிலே ஒரு நிறுவனம் நிறுவப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு நிறுவனம் நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த நிறுவனத்திடம் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட போகிறது. அந்த நிறுவனம் தான் அதை மீள் பரிசீலனை செய்ய போகிறது. அந்த மீள் பரிசீலனையின் பிற்பகுதியில் நீங்கள் பிழையான ஒரு தகவலை கொடுத்திருக்கிறீர்கள், கனடிய அரசாங்கத்தை ஏமாற்றி இருக்கிறீர்கள் என்று கருதப்பட்டால் உடனடியாக நீங்கள் இந்த நாட்டை விட்டு திருப்பி அனுப்பப்பட போகிறீர்கள். ஸ்டூடெண்ட் விசா, ஒர்க் விசாவில் வந்தவர்கள். இது கனடிய அரசாங்கம் மேற்கொண்டிருக்கின்ற மிக கடுமையான ஒரு நடவடிக்கையாக இருக்க போகிறது. ஏனென்றால் இந்த நாடு உங்களுக்கு தெரியும், எக்கனாமிக்கிலும் விழுந்து போயிருக்கிறது. இந்த நாட்டிலே மிதமிஞ்சிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கத்தால் இதை தவிர வேறு எந்த வழியும் செய்ய முடியாது என்று ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறது. எனவே தான் இந்த நடைமுறை வரப்போகிறது. அதைவிட சில பேர் விசிட்டர்ஸ் விசாவிலே வந்து இந்த நாட்டிலே ஒர்க் பெர்மிட்டில் வேலை செய்து கொண்டிருப்பீர்கள் அல்லது படிக்க ஆரம்பித்திருப்பீர்கள். இவர்களுக்கும் இதே நடைமுறை பின்பற்றப்பட போகிறது. அதாவது அகதி அந்தஸ்து கோரியவர்கள் தவிர்ந்த அனைவருக்குமே இது பிரச்சனையாக போகிறது. அகதி அந்தஸ்து கோருவது நான் முன்னரும் பல காணொளியிலே தெரிவித்திருக்கிறேன். அகதி அந்தஸ்து கோரி இந்த நாட்டிலே விண்ணப்பித்திருப்பவர்கள் அது ஐநாவின் சாசனத்தின் அடிப்படையில், ஐநாவிலே இருக்கின்ற ஒரு சாசனத்தின் அடிப்படையில் இந்த நாட்டிலே அகதி அந்தஸ்து கோருவதற்கு அவர்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. அந்த உரிமைகள் மீறப்பட மாட்டாது. அந்த உரிமையிலே ஒரு சில இறுக்கங்கள் கொண்டு வரப்பட போகிறது. அது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று. அந்த உரிமை இறுக்கங்கள் எப்படியானதாக இருக்கும் என்றால், நீங்கள் கொடுத்திருக்கின்ற காரணங்கள், நீங்கள் நாட்டில் எனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது, எனவே அந்த உயிர் அச்சுறுத்தலுக்கு ஏதுவான காரணிகளாக நீங்கள் ஒரு சில காரணங்களை சொல்லியிருப்பீர்கள். அந்த காரணங்கள் தகுந்த காரணங்கள் தானா என்று பார்க்கப்பட போகிறது. அந்த காரணங்களுக்கு ஆதாரங்கள் இருக்கிறதா என்று பார்க்கப்பட போகிறது. அந்த காரணங்கள் எதன் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கின்றது என்று பார்க்கப்பட போகிறது. தகுந்த ஆதாரங்கள் இருக்கிறதா என்று பரிசீலனை செய்யப்பட போகிறது. AI தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. டெக்னாலஜி எங்களை விட எங்கேயோ போய் நிற்கிறது. இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டுதான் இந்த அகதி அந்தஸ்தும் பரிசீலனை செய்யப்பட போகிறது. அதனை நீங்கள் ஞாபகத்தில் எடுத்துக்கணும். முன்னர் போன்று எந்தவித தொழில்நுட்ப வளர்ச்சியும் இல்லாத வேளைகளில் இங்கே வந்து கனடாவிலே பலர் குடியேறி இருக்கலாம், சில பொய்களை சொல்லி இருக்கலாம், சில கருத்துக்களை முன்வைத்திருக்கலாம். அவையெல்லாம் அப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். ஏனென்றால் அப்பொழுது எந்த விதமான தொழில்நுட்பமும் இல்லை, எந்த விதமான செய்திகளும் இந்த அரசாங்கத்தால் புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கவில்லை. இப்பொழுது அப்படி அல்ல. இப்பொழுது அங்கு நடைபெறுவது ஒரு நிமிடமாகிறதுக்குள்ளே கனடாவிலே தெரிந்துவிடும். கனடிய அரசாங்கம் எல்லாவற்றையும் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறது. அதற்கென்று சொல்லி ஒரு நிறுவனங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றன. இந்த அகதி அந்தஸ்தை கேட்டவர்களுக்கு உரிய சரியான தகவல்களை நீங்கள் வழங்கியிருப்பீர்களானால் அது அந்த நிறுவனங்களால் பரிசீலனை செய்யப்படும். எல்லா வகையுமே பரிசீலனை செய்யப்பட போகிறது. அகதி அந்தஸ்து கேட்டிருப்பவர்களுக்கும் நீங்கள் பிழையான தகவல்களை கொடுத்திருந்தால், அரசாங்கத்தை ஏமாற்றுகின்ற ஒரு செயற்பாட்டை நீங்கள் செய்திருந்தால் அதோடு சரி.
அந்த இடத்திலேயே உங்களது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு நீங்கள் திருப்பி அனுப்பப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அது ரியப்பிலேயும் என்ன மாதிரி நடைபெறும் என்று தெரியாது. ஏனென்றால் நீங்கள் அரசாங்கத்தை ஏமாற்றியிருக்கிறீர்கள். அரசாங்கத்தை ஏமாற்றிய செயற்பாடாக இருந்தால் அது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்பட்டு நாடு கடத்தப்படுவீர்கள். அதே வேளையில் இன்னொன்றை குறிப்பிட வேண்டும். இந்த ஒர்க் விசாவை எடுத்திருப்பவர்கள் 2 அல்லது 2.5 வருடங்களுக்கு ஒர்க் விசா எடுத்திருப்பவர்களது நீடிப்பு காலம் நிறுத்தப்பட்டு விட்டது. அதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒர்க் விசாவின் நீடிப்பு காலம் இழுத்து மூடப்பட்டு விட்டது. அதாவது எந்தெந்த நிறுவனங்களில் நீங்கள் வேலை செய்கிறீர்களோ அந்த நிறுவனங்களுக்கு மேற்கொண்டு மேலதிகமான நேரம் தரப்படாது. ஏனென்று சொன்னால் முன்னர் இந்த கோவிட்டுக்கு பிற்பாடு கனடாவிலே வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லை. அந்த காலகட்டத்தில் ஒர்க் பெர்மிட்டை கொடுத்து வேலையாட்களை உள்ளிருக்க வேண்டிய தேவை கனடாவுக்கு இருந்தது. அப்பொழுது இங்கே ஆட்களை வேலைக்கு அமர்த்தி இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. இப்பொழுது இங்கே பிறந்து வளர்ந்தவர்களுக்கு கூட இங்கே வேலை இல்லை. எனவே தான் இந்த நடைமுறைகள் இறுக்கத்துக்கு வந்திருக்கிறது. நான் சொல்லிவிட விடயத்துக்கு மீண்டும் பெறுகின்றேன். அதாவது இந்த விசிட்டர்ஸ் விசாவில் ஒர்க் பெர்மிட்டுக்கு மாற்றியவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை. அதாவது நீங்கள் வருகின்ற வேளையில் நீங்கள் அங்கே சொல்லிவிட்டு இந்த விசிட் விசாவில் வருகின்ற வேளையில் உங்களது சொத்து மதிப்புகள் காட்டியிருப்பீர்கள். உங்களது வங்கியில் இவ்வளவு பணம் இருக்கிறது என்றெல்லாம் காட்டியிருப்பீர்கள். அல்லது உங்களிடம் இந்த வர்த்தக நிறுவனம் இருக்கிறது என்று காட்டியிருப்பீர்கள். நாங்கள் இப்படியான ஒரு தொழில் முயற்சியாளர் இங்கே கனடாவை விசிட் பண்ண போகிறோம் என்று காட்டியிருப்பீர்கள். இப்பொழுது அது எல்லாம் மீள் பரிசீலனை செய்யப்பட போகிறது. நீங்கள் இங்கே ஒர்க் பெர்மிட் எடுத்திருக்கலாம். கனடாவில் விசிட் விசாவில் ஒர்க் பெர்மிட் எடுத்து வேலை செய்பவராக நீங்கள் இருக்கலாம். ஆனால் இவை எல்லாம் மீள் பரிசீலனை செய்யப்படுகின்ற வேளையில் நீங்கள் கனடிய அரசாங்கத்தை ஏமாற்றியதாக கருதப்பட்டு உங்களுக்கும் இந்த நாட்டிலிருந்து திருப்பி அனுப்புவதற்குரிய சாத்தியக்கூறு தான் இருக்கிறது. இதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எந்த வகையில் பார்த்தாலும் நீங்கள் இந்த கனடிய அரசாங்கத்தை ஏமாற்றி இருப்பீர்களாக இருந்தால் அது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படும். சரி, இதே வேளையில் அடுத்து வருகின்ற சம்பவத்தை பார்த்துக்கொள்வோம். இப்படி எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டுதான் இந்த அரசாங்கம் இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். உங்கள் மீது சட்டங்கள் பாய்வதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நல்லது உறவுகளே, அடுத்து வருகின்ற காணொளியிலே சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன். வணக்கம் உறவுகளே.